ஹலோ, குட் மார்னிங், பிரைஸ் லார்ட். இன்றைக்கும் இந்த நாளில் உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் அன்பாக இருக்கிறார். அவருடைய அன்பு ஒவ்வொரு நாளும் பெருகி கொண்டே இருக்கிறது. என்றைக்கும் நம்ம மேலே இருக்கிற அன்பை அவர் குறைக்க மாட்டார். ஒவ்வொரு நாளும் அதிகப்படுத்தி கொண்டே இருப்பார். இன்றைக்கும் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் தேவன் அதிகமாய் கொடுத்து நம்மை வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தில் இப்படி படிக்கிறோம். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்புனதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலியாக தம்முடைய குமாரனை அனுப்புனதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. இந்த குட் ஃப்ரைடே அப்படின்னா என்ன அர்த்தம்? எதற்காக குட் ஃப்ரைடே நம்ம நினைவு கூறுகிறோம் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறைந்தாங்க, அவர் ஜீவனை கொடுத்தார் நமக்காக, 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார். இது நம்மளுக்கு தெரிந்த காரியம். ஒவ்வொரு வருடமும் நாம் இதை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கிறோம். பட் ஆக்சுவலி குட் ஃப்ரைடேல என்ன நடந்தது, எதற்காக இயேசு மரித்தார், நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்பது இந்த 2 வசனத்தில் நம்ம படிக்கலாம். நம்ம மேலே வைத்திருக்கிற அன்பை தேவன் வெளிப்படுத்தினார். அந்த வெளிப்படுத்தினதை எப்படி செய்தார்னா, தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பி அவரை மரிக்கிறதற்கு, சாவதற்கு, ரத்தம் சிந்துவதற்கு ஒப்பு கொடுத்தார். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய பாவங்களுக்காக கிருபாதர பலியாக இயேசுவை கொடுத்தார். அட்டோனிங் சாக்ரிஃபைஸ் ஃபார் அவர் சின்ஸ், நம்முடைய பாவங்களுக்கான பலியாக அவர் கொடுத்தார். அப்ப புனித வெள்ளி, நல்ல வெள்ளி, கிறிஸ்துவனுடைய சிலுவை எதை குறிக்குது அப்படின்னா, அன்பையும் தியாகத்தையும் குறிக்கிறது, அன்பையும் பலியையும் குறிக்கிறது. இட் டினோட்ஸ் லவ் அண்ட் சாக்ரிஃபைஸ். அப்ப குட் ஃப்ரைடே ஃபாலோ பண்ணுகிற யாராக இருந்தாலும் அன்பை வெளிப்படுத்த வேண்டும், தியாகமாக மற்றவர்களுக்காக வாழ வேண்டும், பலியாக மாற்ற வேண்டும். பலி என்றாலே அங்கே ஒரு வலி இருக்கும். ஸோ மற்றவர்களுக்காக நாம் தியாகம் செய்யும் பொழுது கண்டிப்பாக அங்கே ஹர்ட் நம்மளுக்கு வரும், காயங்கள் ஏற்படும், டிசப்பாயின்மெண்ட்ஸ் வரும், கைவிடப்பட்ட சூழ்நிலை வரும், தனிமை வரும். இதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். எப்போனா நம்ம பலியாக, ஒரு தியாகமாக மற்றவர்களுக்கு வாழும் பொழுது. அப்படி வாழ்கிறது தான் இயேசுவை பின்பற்றுகிற வாழ்க்கை என்ற அர்த்தம். தியாகம் செய்கிறதுனால பல சோதனைகள், பல வேதனைகள் எல்லாம் அனுபவிக்கணும், அதற்காகவே நான் தியாகம் செய்யாமல் இருக்கேன்னு ஒரு சிலர் சொல்லலாம். அப்படி சொல்லுகிறவர்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக இருக்க முடியாது. அன்பை வெளிப்படுத்தவும் தங்களுடைய தியாகத்தை வெளிப்படுத்தவும் தான் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இயேசு அதை செய்தார். அதை பார்த்து பின்தொடர வேண்டும் அப்படின்றதற்காக ஒவ்வொரு வருஷமும் நாம் நினைவு கூறுகிறது தான் இந்த நல்ல வெள்ளி, புனித வெள்ளி. அன்பை வெளிப்படுத்துவதற்கு இயேசு ஜீவனை கொடுத்தார், அவர் தம்முடைய உயிரை கொடுத்தார். ஆகவே நாம் உயிரை கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. நாம் அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்பதுதான் இதனுடைய பொருள். நாம் தியாகத்தை வெளிப்படுத்தணும், மற்றவர்களுக்காக தியாகமாக இருக்கணும், நமக்காக, நம்முடைய குடும்பத்திற்காக, நண்பர்களுக்காக, சமுதாயத்திற்காக தியாகமாய் இருக்கும் பொழுது இயேசுவை போல நாமும் அன்பை வெளிப்படுத்துகிறோம் என்று அர்த்தம். இயேசு கிறிஸ்து செய்ததை போல செய்யாமல் நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்ல முடியாது. ஆகவே கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்து செய்ததை நாமும் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி, என்பதை ஞாபகப்படுத்துவதற்காக ஒவ்வொரு வருடமும் நாம் புனித வெள்ளியை அனுசரிக்கிறோம். ஆகவே இந்த நாளிலும் அன்பை வெளிப்படுத்துவதற்கு, தியாகத்தை வெளிப்படுத்துவதற்கு, செயலாக்குவதற்கு தேவன் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். அன்பையும் தியாகத்தையும் வெளிப்படுத்துகிற அந்த நாள் எந்த நாளாக இருந்தாலும் அது ஒரு நல்ல நாள் தான். நல்ல வெள்ளியாக இருக்கலாம், நல்ல சனியாக இருக்கலாம், நல்ல திங்களாக இருக்கலாம், நல்ல புதனாக இருக்கலாம். எப்பெல்லாம் இயேசுவை நினைவு கூர்ந்து அவளைப் போல அன்பையும் தியாகத்தையும் வெளிப்படுத்துகிறோமோ அந்த நாள் எல்லாமே நல்ல நாள் தான். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நாள் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துவோம்.